அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வேல்மாறல் விளக்க பகுதி. நம் மனம் முருகன் ஏறி வரும் மயில் போல மென்மையாக மாற இந்த வரிகளை பாராயணம் செய்யலாம். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். அப்படின்னா சலத்து வரும்னா கோபத்தோடு வரும் அப்படின்னு அர்த்தம். அரக்கர் உடல்னா கோபத்தோடு அந்த அரக்கர் வருவாங்களாம். அந்த அரக்கர் உடல் எப்படி இருக்கும் பாருங்க. கொழுத்த வளர்னா கொழுத்து நல்ல தகாத உணவு வகைகள்லாம் சாப்பிட்டு கொழுப்படைந்து ரொம்ப குண்டா இருக்குமா. பெருத்த குடல், அந்த குடல் பெருத்து போய் இருக்குமா. அந்த குடலை சிவத்தத்தோட என சிகையில் விருப்பம் முடிச்சு விடுமா. அந்த குடலை என்ன நினைச்சு சூடுமா, ஒரு மாலை போல, சிவத்தை ஒரு மாலை போல விருப்பமோடு அது தலையில அந்த வேல் சூடும்னு சொல்றாங்க. வேலோட வேலையே என்னதானா, அதாவது தர்மத்தை நிலைநாட்ட அந்த அரக்கர்களை அழிச்சு அதை விருப்பத்தோடு அது தலையில சூடுறது தான் அதோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளேயும் ஆணவம் கண்மம் மாயை போன்ற கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் அழிச்சு நம்ம மனத்தை தூய்மையாக்க கூடியதும் வேலோட வேலைன்னு சொல்றாங்க. முருகர் ஏறும் ஒரு மயில் போல நம்மளோட மனசை மென்மையாக்க இந்த பாடலை பாடினா நம்மளோட மனமும் அது நம்ம மனதுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டது எல்லாம் நீங்கி நம்ம மனசும் தூய்மை அடையும் அப்படின்னு தான் இந்த பாடலோட அர்த்தம். வேல்மாறல் விளக்கப்பகுதி இந்த 16 பாடல்களோட முடிவடைகிறது. அனைவரும் வேல்மாறலை படிக்க சொல்ல அதோட முழுமையான அர்த்தத்தை தெரிஞ்சு படிங்க. அதோட முழு பலனையும் கண்டிப்பா நம்மளால பெற முடியும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா இந்த வேல்மாறல் கண்டிப்பா இருக்கும். ஒரு மன ஒருமைப்பாட்டோட அந்த பாடலை நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாள் நம்ம படிச்சுனா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவரலாம். முருகனை நம்பி கண்டிப்பா படிங்க. வாழ்க்கையில வெற்றி அடையலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.